எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? இப்போ ஒரு முக்கியமான ஒரு விஷயத்த உங்களுக்காக காட்டுறதுக்கு தான் இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணுறேன். ஜிடியை பொறுத்த வரைக்கும் எல்லாரும் நிறைய அவலப்பட்டிருப்பீங்க இந்த ஸ்னோவில். ஸோ உங்களுக்கு இப்போ நான் இந்த ஸ்னோவை நான் காட்டுறேன். இது எங்களோட ஆஃபீஸுக்கு வெளியில் இதான் எல்லாம் கொஞ்சம் இந்த நடைபாதையை க்ளீன் பண்ணியிருக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த லெவத்துக்கு ஸ்னோ. இப்போ இது மிசிசாகா. ஸோ மிசிசாகாவில் இப்போ எல்லாம் கிளியர் பண்ணியிருக்கணும். பட் இப்போ இந்த நேரத்தில் காலநிலையெல்லாம் ரொம்ப நல்லா இருக்குது. அதாவது குளிர் அடிக்குது, ஆனால் வெயில். எங்களோட வெஹிக்கிள் ட்ரக்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஸ்னோ படிஞ்சிருக்குன்னு பாருங்கள். கிட்டத்தட்ட 60 சென்டிமீட்டருக்கு மேலே ஸ்னோ நேற்றைய நாள், அதாவது ஞாயிற்றுக்கிழமை. இந்த வெஹிக்கிள் வந்து கம்ப்ளீட்டாக க்ளோஸ் பண்ணப்பட்டிருக்கு, மூடப்பட்டிருக்கு. என்ன க்ளீன் பண்ணல ஏன்னா அவ்வளோத்துக்கு குளிரும். இன்னும் அதுக்கான வேலைப்பாடுகள் இனித்தான் நடக்கும். ஸோ இப்போ பாருங்கள். ஸோ இன்று வந்து 26ஆம் தேதி ஜனவரி. அவ்வளவு பனி, குளிராக தான் இருக்குது வெளியில். எப்படியுமே இந்த பனியில் குளிராக தானே இருக்கும். ஆனால் உண்மையாக வந்து இங்கே டொரண்டோ கனடாவில் நாங்கள் இந்த குழுவிற்கு, நாங்கள் நகர சபைக்கு நாங்கள் நன்றி சொல்லணும். வேண்டாம் முற்றுமுழுதாக உடனடியாகவே அதெல்லாம் க்ளீன் பண்ணிடுவோம். அந்த நடைபாதை எல்லாத்தையும் உடனுடனே கிளியர் பண்ணி அதுக்கான வழியை வகுத்துடுவினோம். ஸோ அதனால் நகர சபைக்கு நாங்கள் நன்றி சொல்லணும். எல்லாருக்கும் முன்பு நாங்கள் சொல்கிற விஷயம் என்னென்னா, பாதுகாப்பாக இருங்க. இன்று பாடசாலைகள் கூட, ஸ்கூல் பஸ்ஸஸ், பாடசாலை எல்லாமே க்ளோஸ் பண்ணியிருக்கணும். அநேகமான வேலை தளங்கள் கூட லீவு விட்டுருக்கணும். ஏன்னா சில அநேகமான இடங்கள் இப்போ தான் எல்லாம் கிளியர் பண்ணிட்டு இருக்கணும் பனியை. பார்த்தீங்கன்னா தெரியும், அப்படியே வாகனங்கள் எல்லாம் மூடப்பட்டு தான் இருக்குது. ஏன்னா இனித்தானே ஒன்றா கிளியர் ஆகும். ஸோ காய்ஸ், பி சேஃப். எல்லாருமே சேஃபாக இருங்க. இன்னும் படிப்படியாக இனித்தான் கிளியர் ஆகும். இன்னும் 2 நாட்கள் நகர சபை கேட்டிருக்கிறாங்க கிளியர் பண்ணுறதுக்கு. ஏன்னா உண்மையாகவே இவ்வளோத்தையும் கிளியர் பண்ணி எடுக்கிறதுன்னு சொன்னால் நிறைய டைம் எடுக்கும். அங்கால எங்களோட ஆஃபீஸை பொறுத்த வரைக்கும் வெஹிக்கிள் எல்லோரும் அங்கால பார்க் பண்ணிவிட்டு இங்கால இப்படித்தான் வரணும். அதுவும் மீறினா சுற்றி அந்த பக்கத்தால் வர வேண்டிய கட்டாயமாக இருக்குது. ஏன்னா அவ்வளோத்துக்கு இதை பார்த்தீங்கன்னா தெரியும் எவ்வளோ உயரத்துக்கு பனி இருக்குன்னு. ஸ்னோ இன்னும் குறையிறதுக்கு டைம் எடுக்கும், கிளியர் பண்ணுறதுக்கு டைம் எடுக்கும். பி சேஃப். இதுதான் ஜனவரி எண்ட். அதனால் இன்னும் ஸ்னோ வர்றதுக்கான வாய்ப்பு நிறையவே இருக்க சாத்தியக்கூறு இருக்குது. வீட்டில் எல்லாருமே சேஃபாக இருங்க, குழந்தைகளை சேஃபாக வச்சுருங்க. குளிர் மிக மிக கவனம். அடுத்த காணொலியில் சந்திப்போம். பாய்.